மின் வாரிய ஊழியர்களின் அலட்சியம். நரியம்பட்டியில் மின்கம்பம் விழுந்து வீடு தரைமட்டம். முதியவர் உயிருக்கு போராட்டம். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே சேதமடைந்த மின்கம்பத்தை அகற்றாத மின்வாரிய ஊழியர்களின் மெத்தன போக்கால் ஓட்டு வீடு இடிந்து விழுந்ததில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விக்கிரமங்கலம் அருகே நரியம்பட்டி கிராமம் வடக்கு தெருவில் வீரணன், அவரின் வயது 65, தனது குடும்பத்துடன் ஓட்டு வீட்டில் வசித்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவரது வீட்டின் முன்பிருந்த மின்கம்பம் பலத்த சேதமடைந்தது. இது குறித்து மின்சார வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஊழியர்கள் அந்த இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர். அவர்கள் சேதமடைந்த மின்கம்பத்திற்கு அருகிலேயே புதிய மின்கம்பத்தை அமைத்து மின் இணைப்புகளை மாற்றினர். ஆனால் எந்நேரமும் விழும் நிலையில் இருந்த பழைய மின்கம்பத்தை அப்புறப்படுத்தாமல் அப்படியே விட்டு சென்றுள்ளனர். பல முறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் இதனை கண்டு கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிகாலை அந்த சேதமடைந்த மின்கம்பம் திடீரென முறிந்து வீரணனின் வீட்டின் மீது விழுந்தது. இதில் 2 ஓட்டு வீடுகளின் முன்பகுதி முழுமையாக இடிந்து தரைமட்டமானது. அப்போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வீரணன் இடிபாடுகளுக்குள் சிக்கி பலத்த காயமடைந்தார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இடிபாடுகளில் சிக்கிய வீரணனை மீட்டு சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அவர் அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்திற்கு மின்வாரிய ஊழியர்களின் அப்பட்டமான அலட்சியமே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதிய கம்பம் நட்ட போதே பழையதை அகற்றியிருந்தால் இந்த உயிர் சேதத்தை தவிர்த்திருக்கலாம் என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். விபத்திற்கு காரணமான மின்வாரிய ஊழியர்கள் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வீட்டை இழந்த குடும்பத்திற்கும் படுகாயம் அடைந்துள்ள வீரணனுக்கும் தமிழக அரசு உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும். இந்த சம்பவத்தால் நரியம்பட்டி கிராமத்தில் பெரும் பரபரப்பும் சோகமும் நிலவி வருகிறது.